வணக்கம். கவிஞர் ரட்சகன். கோரைக்காரன் படத்தோட ரிவ்யூ பார்த்தோம். படம் வந்து ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம லோக்கலில் இருக்கிற ஒரு பசங்க அந்த மாதிரி தான் படம் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ரொம்ப இயற்கையாக இருந்துச்சு. யதார்த்தமான ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பையன் தான் படம் ஹீரோ நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. அதிகமாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சுற்றி இருக்கிற பையன் திடீர்னு அவனுக்கு ஒரு காதலி கிடைக்கிறான். உடனே அது இவ்வளோ தானே டக்குன்னு சினிமாவில் வர கதை மாதிரி அமைஞ்சிருச்சேன்னு நம்ம பார்க்கணுன்னா அப்படி தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் உள்ள இருக்குது. அந்த ஹீரோ ஹீரோனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவிங்கிற ஒரு நல்ல ஒரு பாண்டிங் நல்லா காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தையோட சென்டிமெண்ட், அப்பா மகள் சென்டிமெண்ட்டை நல்லா காமிச்சிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தமாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. என்னடா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது கடைசியாக ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன சஸ்பென்ஸ்ன்னு நான் சொல்லலை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய படங்கள் இந்த மாதிரி குடும்ப சம்பந்தமான உண்மை சம்பவங்களை வச்சு வருது. அந்த மாதிரி படங்களில் இந்த படம் வந்து இது ஒரு புதுமையான அட்டம்ப்ட். இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. இது ஒரு புதுமையான கதைக்களம். அந்த புதுமையான கதைக்களத்தில் கதை அமைச்சது, திரைக்கதை அமைச்சது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் வந்து 4 பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. பாடல்கள் நல்லா கொண்டிருக்காங்க. பாடல் நல்லாயிருக்கு. பார்ப்பதற்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் யார் வந்தாலும் ஹாப்பியாக போவாங்க. அதே நேரத்தில் குழந்தைகளோடு வந்து பார்க்குற மாதிரியான படமாக தான் இருக்குது. இது எப்போ வந்தாலும் கோடை விடுமுறையில் வரும்னு நினைக்கிறேன். குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நன்றி.